இன்னைக்கு டீ கூட சாப்பிடுற மார்பிள் கேக் செய்ய போறோம். ரொம்ப சிம்பிள் கேக், ஆனா இதுல வெண்ணிலா சாக்லேட்னு ரெண்டுமே இருக்கு. சோ எந்த குழப்பமும் இல்ல நம்ம எந்த கேக்க செய்யறோம்னு. நான் இப்ப சின்னதா ஒரு பவுல எடுத்திருக்கேன். இப்போ அதுல எல்லாம் நான் இப்போ வெட் இன்கிரீடியன்ஸை சேர்த்துக்கிறேன், சரியா இருக்கும். இங்க என்கிட்ட ஒரு 200 கிராம் கண்டன்ஸ் மில்க் இருக்கு. நீங்க சின்ன கேனா வாங்கி இருந்தா அதுல 200 கிராம் தான் இருக்கும். ஒருவேளை நீங்க பெருசா வாங்கி இருந்தா அதுல 400 கிராம் இருக்கும். அப்ப அதுல இருந்து பாதியா எடுத்துக்கலாம், எந்த பிரச்சனையும் இல்ல. இங்க நான் கண்டன்ஸ் மில்க் எடுத்திருக்கேன். எப்ப பார்த்தாலும் நீங்க கேக்குறது இல்லாட்டி எப்பவும் எனக்கு வர கேள்வி என்னன்னா, எந்த எண்ணெய பயன்படுத்துறதுன்னு. நான் பொதுவா எல்லா கேக்லயும் எண்ணெயை தான் பயன்படுத்துவேன். நான் வாசமில்லாத எண்ணெய பயன்படுத்துவேன்னு சொன்னா நீங்க கேக்குற கேள்வி என்னன்னா, எந்த எண்ணெய பயன்படுத்தணும் அப்படிங்கிறது தான். இன்னைக்கு நான் சொல்றேன், இந்த வாகா வாகா ஆயில் தான் உங்க கேக்குக்கு சரியா இருக்கும். இதுல எந்த வாசமும் இருக்காது, அதே மாதிரி எந்த கெமிக்கல்ஸும் இல்ல. இதுல ரொம்ப நல்ல விஷயம் என்னன்னா, நீரிழிவு நோய் இருக்கிறவங்களுக்கு எந்த எண்ணெய் பயன்படுத்தணும் அப்படின்னு நிறைய கட்டுப்பாடுகள் இருக்கு. அவங்களுக்கு இந்த எண்ணெய் ரொம்ப நல்லது. இது அவங்களுக்கு மட்டும்தான் பயன்படுத்தணும் அப்படின்னு இல்ல, நீங்க உங்க மொத்த குடும்பத்துக்கும் தினமும் இதை பயன்படுத்தலாம். அதனால மொத்த குடும்பத்துக்கும் ஏத்ததுதான். இதுதான் என்னோட பர்சனல் ஃபேவரட். ஏன்னா இதுல எந்த வாசமும் இல்ல, கெமிக்கல்ஸும் இல்ல. இங்க என்கிட்ட 1/4 கப் இருக்கு. இதுல நான் 1/4 கப் எண்ணெயை எடுத்திருக்கேன். இப்ப இத நல்லா கலக்கிக்கலாம். இது கூட நான் இப்ப இந்த வெண்ணிலா எசன்ஸ எடுத்திருக்கேன். இது தோராயிரமா 1 டீஸ்பூன் இருக்கும். நான் இதுல சேர்த்துக்கிறேன். இந்த மாதிரி நான் இங்க ஒரு மிக்சிங் பவுல எடுத்திருக்கேன். ஒரு சல்லடையை எடுத்து வச்சுக்கலாம். என்கிட்ட 1 கப் மைதா இருக்கு. இதுல 1 கப் மைதா மாவை போட்டுக்கலாம். இப்படி பண்ணிக்கோங்க. இப்போ இத நல்லா சலிச்சு எடுத்துக்கலாம். இப்படி பண்ணாதான் சரியா இருக்கும். என்கிட்ட 1 டீஸ்பூன் இருக்கு. இது மெஷரிங் ஸ்பூன் கூட வருமே. 1 டீஸ்பூன் பேக்கிங் பவுடரை சேர்த்துக்கலாம். அப்புறம் 1/2 டீஸ்பூன் பேக்கிங் சோடாவை சேர்த்துக்கிறேன். நம்ம பேக்கிங் பவுடர் கூட ஒப்பிடும்போது பேக்கிங் சோடா பாதி தான் போடணும். இப்ப இது கூட நான் கொஞ்சமா ஒரு சிட்டிகை உப்பை சேர்த்துக்கிறேன். உப்பு எப்பவுமே இனிப்பு தன்மையை எடுத்து காட்டும், அதனாலதான் நான் சேர்த்துக்கிறேன். இப்ப எல்லாத்தையும் நல்லா சலிச்சு எடுத்துக்கலாம். இப்ப ட்ரை இன்கிரீடியன்ஸ் எல்லாத்தையும் கலக்கியாச்சு. இப்போ நான் இந்த வெட் இன்கிரீடியன்ஸை சேர்த்துக்கிறேன். இது வரைக்கும் நான் பால்லாம் சேர்க்கல, கடைசியாவே பாலை சேர்த்துக்கலாம். இப்ப இத நல்லா கலக்கிக்கலாம் இந்த மாதிரி. இப்ப என்கிட்ட இங்க 1/2 கப் பால் இருக்கு. அளக்குற கப்ல அளந்து எடுத்திருக்கேன். இது அறையோட வெப்பநிலையில இருக்கணும். சூடாவோ இல்ல ஜில்லுனோ இருக்க கூடாது. நம்ம கேக் செய்யும் போது எல்லா பொருளும் மைதாவில இருந்து எல்லா பொருளுமே அறையோட வெப்பநிலையில தான் இருக்கணும். இப்ப பாலை கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்துக்கலாம். அப்புறம் நல்லா கலக்கிக்கலாம். உங்களுக்கு வேணும்னா எலக்ட்ரிக் பீட்டரை யூஸ் பண்ணலாம். ஆனா இது டீ டைம் கேக் தான், சோ அந்த அளவுக்கு ஃப்ளஃபியாலாம் இருக்காது. சோ ஹேண்ட் விஸ்கர் ஸ்பூன் கூட போதும். இந்த கேக்கோட தனித்தன்மை என்னன்னா, நம்ம இத முட்டை இல்லாம செய்ய போறோம். 2வது அவன் இல்லாம செய்ய போறோம். இது கேஸ்ல தான் செய்ய போறோம். சோ இதுல முட்டை இல்ல, அதே மாதிரி அவனும் இல்ல, அப்புறம் வெண்ணெயுமே நம்ம யூஸ் பண்ணல. அதுக்கு பதிலா ஆரோக்கியமான வகை வகை ஆயில யூஸ் பண்ணிருக்கோம். இப்ப அடிப்படையான கேக் மாவு தயாராயிருச்சு. இது நல்லாவே ஊத்துற பக்குவத்துல இருக்கு. இப்படி நீங்க கலக்குனா இது மாதிரி நல்லா ரிப்பன் வரணும். அப்படின்னா மாவு சரியா இருக்கு அப்படின்னு அர்த்தம். நம்ம இப்ப மார்பிள் கேக்க செய்ய போறோம். பாதி பாதியா எடுத்துக்கலாம். இப்ப சாக்லேட் சுவைய கொண்டு வரணும். அதுக்காக ஒரு பவுல எடுத்து நான் இதுல பாதி மாவை ஊத்திக்கிறேன். இப்படி பண்ணிக்கோங்க. அதுல 1 டேபிள் ஸ்பூன் கோகோ பவுடரை சேர்த்துக்கலாம். இதோ இந்த மாவுல தான். இப்படி பண்ணிக்கோங்க.
எனக்கு பொதுவாவே இதுல இருக்கிற கொஞ்சமான கசப்பு தன்மை எனக்கு பிடிக்கும். அதனால நான் கொஞ்சம் நிறைய போட்டுக்கிறேன். இல்லாட்டி 1 டேபிள் ஸ்பூன் தான் சரியான அளவு. அடிப்படையில வெண்ணிலா கொஞ்சம் இனிப்பா இருக்கும், அது கூட இந்த கசப்பு நல்லா இருக்கும். இப்ப எல்லாத்தையும் கலக்கிக்கலாம். இப்ப என்கிட்ட 2 விதமான மாவு தயாரா இருக்கு. நான் இப்ப லோஃப் செய்ய பயன்படுத்துற பேக்கிங் பேனை எடுத்திருக்கேன். உங்களுக்கு வேணும்னா நீங்க வட்டமாவோ சதுரமாவோ யூஸ் பண்ணலாம். ஆனா உங்களால முடிஞ்சா 6 இன்ச்சுக்கு ஒரு டின்னை எடுத்துக்கோங்க. ஏன்னா டீ டைம் கேக் கொஞ்சம் உயரமா இருந்தாதான் பார்க்க நல்லா இருக்கும், தட்டையா இருந்தா நல்லா இருக்காது. லோஃப் பேனை எடுத்திருக்கேன். நான் இப்ப இந்த லோஃப் பேன்ல இதுல 2 ஸ்பூன் வெள்ளை மாவை ஊத்திக்கிறேன். பாருங்க இப்படி. அப்புறம் இந்த லோஃப் பேன்ல எண்ணெயை வச்சு நல்லா கிரீஸ் பண்ணிருக்கேன். அப்புறம் இதுக்கு மேல பார்ச்மெண்ட் பேப்பரை போட்டிருக்கேன். இதோட ஓரங்கள்ல நிறைய போட்டாதான் அப்பதான் எடுக்க வசதியா இருக்கும். இப்ப சாக்லேட் மாவை ஊத்த வேண்டிய நேரம். நம்ம இப்ப மார்பிள் கேக்க செய்ய போறோம். சோ ரொம்ப சரியா செய்யணும் அப்படின்னு நினைக்காதீங்க, இது சரியா வரவும் வராது. மார்பிள் அப்படின்னாலே அன்ஈவன் எஃபெக்ட் அப்படின்னு தான் அர்த்தம். இப்ப வெள்ளை மாவை சேர்த்துக்கலாம். மாத்தி மாத்தி 2 ஸ்பூன் 2 மாவையும் ஊத்திக்கலாம். ஒரு குச்சியை எடுத்து சிம்பிளா இது மாதிரி கலக்கி விட்டுக்கலாம். இந்த மாதிரி. சோ நமக்கு நல்ல ஒரு மார்பிள் எஃபெக்ட் கிடைக்கும். இப்படி பண்ணிக்கோங்க. அப்புறம் நான் இந்த பேனை அடுப்புல மீடியம் ஃப்ளேம்ல சூடு பண்ணிட்டு இருக்கேன். இப்படி பண்ணாதான் சரியா இருக்கும், அதனாலதான் சொல்றேன். இப்ப கேஸ்ல பேக் பண்ணிக்கலாம். இப்போ இந்த கேக் பேனை எடுத்து இந்த சூடாகிட்டு இருக்கிற பாத்திரத்துல வச்சுக்கிறேன். இதுக்கு கீழே ஒரு உப்பு லேயரை போட்டிருக்கேன், சாதாரண உப்பு தான். அப்புறம் ஒரு ஸ்டாண்ட் போட்டு, எதுக்குன்னா கேக் பேனுக்கும் பாத்திரத்துக்கும் நடுவுல சின்னதா ஒரு இடைவேளை உருவாக்க. அப்புறம் இந்த மூடிய துணியால மூடி வச்சிருக்கேன். சோ ஆவினால வர தண்ணி கேக்ல விழாது. இப்ப மூடி வச்சுட்டு மிதமான தீயில வச்சு 35ல இருந்து 45 நிமிஷம் வரைக்கும் சமைச்சிடலாம். ஆனா 35 நிமிஷத்துக்கு அப்புறம் ஒரு தடவை எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். வேணும்னா இன்னொரு 5 நிமிஷம் சமைச்சுக்கலாம். நான் இப்ப ஒரு 35 நிமிஷத்துக்கு அப்புறம் இத பார்த்தேன். அப்ப மாவு கொஞ்சமா விட்டுச்சு, ஒரு வெடிப்பு தெரிஞ்சது. அப்புறம் திரும்பவும் இப்ப எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கலாம். இந்த சின்ன வெடிப்புல நான் குச்சியை விட்டு பாக்குறேன், மாவுல ஒட்டவே இல்ல, சுத்தமா இருக்கு. அப்படின்னா கேக் சமைச்சாச்சு. இப்ப இந்த கேஸ ஆஃப் பண்ணிக்கலாம். அப்புறம் இந்த கேக்க நான் வெளியில எடுத்துக்கிறேன். இப்படி பண்ணாதான் சரியா இருக்கும். ஏன்னா உள்ளேயே இருந்தா திரும்ப திரும்ப வெந்துட்டே இருக்கும். ஏன்னா கேக் பேன் சூடா இருக்கிறதுனால அப்படி ஆகும். அதனால கேக் ரொம்ப கெட்டி ஆயிரும். இப்ப கேக்க வெளியில எடுத்துக்கலாம். இப்படி பண்ணிக்கோங்க. சூடு ஆற வைக்கலாம். ஒரு 15 நிமிஷத்துக்கு அப்புறம் கேக்க வெட்டிக்கலாம். முதல்ல நான் ஓரங்களை எடுத்து விட்டுக்கிறேன். அப்பதான் கேக்க ஈஸியா டீமோல்ட் பண்ண முடியும். இப்போ இந்த கேக் பேனை அப்படியே குப்பரை திருப்பி பிளேட்ல வைக்கிறேன். அப்புறம் இப்படி லேசா தட்டி விட்டுக்கலாம். பாருங்க இப்படி பண்ணிக்கோங்க. இப்ப கேக்க வெளியில எடுக்கலாம். பாருங்க கேக் இவ்வளோ நல்லா வந்திருக்கு. நம்ம போட்டிருந்த பார்ச்மெண்ட் பேப்பர்னால. அப்புறம் நீங்க பேனை நல்லா கிரீஸ் பண்ணி இருக்கணும், அதனாலதான் சொல்றேன். இப்ப இந்த கேக்க வெட்டிக்கலாம். பார்க்க எவ்வளோ நல்லா இருக்குல்ல இந்த கேக். இதை சர்விங் பிளேட்ல வச்சுக்கலாம். இப்போ இங்க தயாராயிருச்சு அவன் அப்புறம் முட்டை இல்லாத மார்பிள் கேக். டீ குடிக்கிற நேரத்துல முதல்ல வெட்டின பீஸை எடுத்துக்கலாம். இது ரொம்ப நல்லா இருக்கும், ஏன்னா இது நிறைய பேக் ஆகி இருக்கும். இது கூட ஒரு காஃபி கிடைச்சா நல்லா இருக்கும். சூப்பர்.